ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 8 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுக்கான எபிசோட் நீங்களாம் பார்க்க வச்சுருப்பீங்க. நேற்றுக்கு சாட்டர்டே எபிசோட். ஸோ நேற்றுக்கு ஒருத்தர் ஹெல்மெட் வந்து பண்ண வச்சுருக்காங்க நம்ம பிக் பாஸ் சீசன் 8 வீட்டிலேருந்து. ஜெஃப்ரி ஹெல்மெட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நைட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ நேற்றுக்கு ஜெஃப்ரி ஹெல்மெட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு சண்டே எபிசோட். ஸோ இன்னைக்கு யாரை வந்து ஹெல்மெட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவை தான் ஹெல்மெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா இவங்க தான் இந்த வாரம் வெளிருந்து போவாங்க. ஜெஃப்ரிலாம் வந்து இவ்வளோ சீக்கிரம் போவார்னு எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணல. நேற்றுக்கு ஜெஃப்ரி ஹெல்மெட் வந்து பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அன்ஷிதாவை ஹெல்மெட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அன்ஷிதாவை பொறுத்திருக்கும் இவங்களுக்கான கேம் பிளே பெருசெல்லாம் வந்து இருக்காது. ரொம்ப இந்த வீட்டில் பெருசாக கண்டென்ட் கொடுக்காத ஒரு சில பேரில் இவங்களும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நாள் அந்த ஃபஸ்ட்டு வாரம் அப்போ ஒரு சில சண்டைகள்லாம் வந்து போட்டாங்க. அதெல்லாம் வந்து லாஜிக்கே இல்லாத ஃபைட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெருசாக வந்து எங்கேயுமே கண்டென்ட் கொடுக்காம தான் இவங்க வந்து பண்ணிட்டு வந்துருந்தாங்க. இவ்வளோ நாட்கள் கழிச்சு இப்போ தான் இவங்க வந்து ஹெல்மெட் வந்து பண்ணுறாங்க. அதான் ஆச்சரியமாக இருந்திருக்கு. இவங்களை வந்து ஹெல்மெட் வந்து பண்ணிட்டு ஜெஃப்ரியை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கலாம். பட் அவரையும் ஹெல்மெட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நல்ல பிளேயர்ஸ்லாம் ஹெல்மெட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் நான் ஆல்மோஸ்ட் முடிகிற கூட ஒரு கட்டத்தில் இருந்து இருக்கு இல்லையா. பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிருச்சு, முடிய கிட்ட நெருங்கிருச்சு. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.